இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிற போது, நீ தேவனுடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டு இருப்பாயானால் அழைக்கப்பட்ட நிலைமையில இரு. சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும், தேவன் நம்மை நடத்துவார். சூழ்நிலைகளுக்கூடாக நாம் கடந்து போகிற போது, என்னோடு கூட நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபினுடைய வாழ்விலே யாக்கோபு சந்தித்ததான அந்த போராட்டமான நிலைமைகள். இங்கே ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், யாக்கோபே, எகிப்துக்கு போகிறதற்கு பயப்படாதே, எகிப்தின் மேலே அதிகாரம் பெற்றிருக்கிறது யார்? ஆண்டவர் அறிந்தவர். யோசேப்பு அங்கே சகல விதமான அதிகாரமுடையவனாய் இருக்கிறான். அதுக்கு முந்தைய அதிகாரங்கள் நீங்க ஆதியாகமம் 45 வாசித்து பாருங்கள். அவன் தன்னுடைய சகோதரர்களோடு கூட பேசுகிற போது சொன்னார், நீங்கள் வாருங்கள், எகிப்தின் நன்மையை நான் உங்களுக்கு தருவேன். தேவன் நம்மை அனுப்புகிற போது ஆண்டவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும் ஆசீர்வாதமாக்குகிறது மாத்திரமல்ல, அவர் திருப்பிக் கொண்டு வருவார்.